வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி இன் கனடா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாலேருந்து இந்தியா போய் இந்தியாவிலேருந்து திரும்ப கனடா வந்ததையும் திரும்ப ரிட்டன் வரப்போ எந்த ஏர்லைன்ஸில் புக் பண்ணோம், அது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். என்னென்ன நடந்துச்சு, எப்படியெல்லாம் போனோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு வேன்கோவர் எல்லோ கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் வந்து புக் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த டாக்ஸி மாதிரி அந்த மீட்டருக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு செக்இன்லாம் முடிச்சுட்டு செக்இன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைன் செக்இனே பண்ணிட்டோம். ஏர் இந்தியாவுக்கு வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து 24 ஹவர்ஸ் முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஆன்லைன் செக்இன் பண்ணதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, நம்ம இப்போ 4 பேருக்கு புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 பேருக்கு மட்டும்தான் ஆன்லைன் செக்இன் வந்து பண்ண முடியும். ஒரு ஆள் வந்து இன்பர்சனாக தான் போய் அந்த ஸ்பாட்டில் தான் போய் வந்து செக்இன் பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்இன்லாம் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு ஏர் இந்தியாவோட இது வந்து பார்த்திங்கன்னா எண்டில் இருந்துச்சு. லாஸ்ட் போனோம். ஒவ்வொன்றா அப்படியே மெதுவாக அப்படியே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட் ஃபுல்லாக நடந்து போன மாதிரி இருந்துச்சு. செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிச்சுட்டு நல்லா அப்படியே ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஏர்லியாக வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6:15 அந்த மாதிரி டயத்துக்கே வந்துட்டோம். அப்போ தான் செக்இன்லாம் முடிச்சுட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியாகவே வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த எண்டுக்கு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நல்லபடியாக டெல்லிக்கு சேர்ந்தாச்சு. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் நம்ம கால் வைக்கிற ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது ஓடவே இல்லை. இப்போ ஒரு ரோ இருக்குன்னா, அதாவது இந்த விண்டோவிலேருந்து அந்த விண்டோ வரைக்கும் இருக்கிற ரோவில் ஒரு டிவியோ 2 டிவியோ அவ்வளோதான் ஓடுச்சு. பை லக்கில் நாங்கள் உட்காந்துருந்ததில் என்னோடய டிவி ஓடிச்சு. அதில் நல்லா சார்ஜெல்லாம் போட்டு இது பண்ணிட்டோம். ஏர் இந்தியாவில் போகிறதா இருந்தால் சார்ஜ் ஃபுல்லாக போட்டுட்டு போங்க. ஏன்னா நாங்கள் அங்கேருந்து வரும்போது ஃபஸ்ட் டைம் வரும்போதுமே ஏர் இந்தியாவில் தான் போட்டிருந்தோம். அப்போயுமே அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெட்ஷீட் ஹெட்செட் அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டுமே நம்ம இந்தியன் ஃபுட்டு தான் இருந்துச்சு. அது நல்லாவே செட் ஆயிடுச்சு. பன்னீர் கிரேவி, ரைஸு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பன்னு, அதுக்கான பட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பாயாசம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு சேலட், அப்புறம் வாட்டர் பாட்டில், கொஞ்சம் யோகட், அதுக்கப்புறம் அந்த க்ரீம், காஃபிக்காக க்ரீம் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏர் இந்தியாவில் கிட்ஸுக்குன்னு தனியாக மீல் கிடையாது. நாம் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் கிட்ஸுக்குமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவி பாருங்களேன், அந்த நெட்லேயே ஃபுல்லாக ஓடவே இல்லை. இந்த ஒரே ஒரு டிவி மட்டும்தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதில் 2 தமிழ் படம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் மேப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சார்ஜுமே அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கியாச்சு. அவங்களோட சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம என்ன கேட்டாலுமே டக்குன்னே எல்லாமே இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லி ரீச் ஆயாச்சு. டெல்லியில் ஏர் இந்தியா வந்தால் டெல்லியில் என்னென்னா நம்ம லக்கேஜை கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப போடணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அங்கேயுமே செக்இன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெல்லி டு கொச்சின் போயாச்சு. கொச்சின் போகிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா விண்டோ சீட் கிடச்சிருச்சு. இது மிடில் சீட்டில் இருந்ததுனால அவ்வளோவா அப்படியே சும்மா அந்த சீட்டை மட்டுமே பார்த்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு அப்படி இருந்துச்சு. இதுவுமே எங்களுக்கு விண்டோ சீட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட சொல்லி அவங்க இன்னொரு விண்டோ சீட்டுக்கு மாறினதுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா அதில் அங்கே போய் செக்இன் பண்ணுறதுல என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் முன்னாடி போய் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொன்னோன்னா அவங்க இருந்துட்டு சரி நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அங்கே மாறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போன உடனே வீரபாண்டி திருவிழாவுக்கு போனோம். அதுக்கப்புறம் கர்டன் மூவி ரிலீஸ் ஆனோன்னு ஃபஸ்ட் டேவே போய் அந்த மூவி பார்த்தோம். நிறையா மூவிஸ் எல்லாம் போனோம், தேட்ரு போனோம், அதுக்கப்புறம் மால் போனோம், அதுக்கப்புறம் நிறைய பர்ச்சேசிங் போனோம், நல்லா எல்லார் வீட்டுக்கு போனோம். நல்லாவுமே உடம்பு சரியில்லாமலும் போச்சு எல்லாருக்குமேவும். அதுலேயே பார்த்திங்கன்னா ஜெட்லாக்கெல்லாம் கிளியர் ஆகி ஒரு நார்மல் ஆன உடனேயேவும் லீவே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரிட்டன் பார்த்திங்கன்னா ஜப்பான் ஏர்லைன்ஸில் போட்டிருந்தோம். ஜப்பான் ஏர்லைன்ஸ் பெங்களூர் டு
டோக்கியோ, டோக்கியோ டு வேன்கோவர் அந்த மாதிரி. இதுவுமே வந்து 22 மணி நேரம் தான். டோக்கியோவில் வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து லே ஓவர் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பெங்களூர் இன்டர்நேஷ்னல் பெங்களூர் ஏர்போர்ட்டே போனதில்லை. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஃபஸ்ட் டைம் போனது. நல்லாவே இருந்துச்சு. நல்லா அந்த க்ரீனிஸாக ஃபுல்லாக அந்த காடுக்குள்ளே இருந்த மாதிரி நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கிட்ஸ் மீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவங்க வந்து அதை ஃபுல்லாக சாப்பிட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணியே சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜப்பான் ஏர்லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டோட்டலாக சேர்த்து 1,99,000 ரூபா, 2 லட்சம்னு வைங்களேன், அந்த அளவுக்கு வந்து டிக்கெட் சார்ஜ் வந்து ஆச்சு. ஆனால் இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஏர் இந்தியாவில் புக் பண்ணோம் இல்லைங்களா, இங்கேருந்து போகிறதுக்கு அப்போயே ஒரு 3 டேஸ்லேயே ரிட்டர்ன் டிக்கெட்டும் போட்டதுனால அந்த ரேட்டு. லாஸ்ட் மினிட்டில் செக் பண்ணி பார்த்தப்போ, அதாவது நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா 4,70,000 ரூபா போட்டிருந்தாங்க ஒரு ஆளுக்கு. நாங்கள் போயிட்டு வர்றதுக்கே எங்களுக்கு 4 பேருக்கு சேர்த்து 4 லட்ச ரூபா தான் ஆச்சு. இவங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து 4,70,000 ரூபா போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க, போடுறதா இருந்தால், டிக்கெட் போடுறதா இருந்தால். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது 24 ஹவர்ஸுக்கு முன்னாடி வந்து செக்இன் பண்ணிக்கலாம், ஆன்லைன் செக்இன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பேருக்குமே வந்து செக்இன் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து செக்இன் பண்ணிக்கலாம், ஆன்லைன் செக்இன். அங்கே போயிட்டு நாம் இது நார்மலாக செக்யூரிட்டி செக்கு, போர்டிங் பாஸ்ட்டு அது மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம். அங்கே போயிட்டு நம்ம செக்இன் பண்ண தேவையில்லை. செக்இன் பண்ணுறதும் ஒன்றும் அவ்வளோ பெரிய இது ஒன்றும் கிடையாது. நம்ம பாஸ்போர்ட் கொடுத்து அவங்க சீட் மட்டும் புக் பண்ணி தருவாங்க, அவ்வளோதான். இது வந்து நாமளே வந்து சீட்டெல்லாம் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஏர் இந்தியா கூட இந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸ்பேஸுமே கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் இந்தியாவில் வந்து வேன்கோவரில் ஏறினா டேரெக்டாக ஒரு 14 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் இருக்கும், டெல்லிக்கு போகும். இது வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோவுக்கு வந்து 9 ஹவர்ஸ். அங்கே டோக்கியோவில் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து லேஓவர். அதுக்கப்புறம் திரும்ப 9 ஹவர்ஸ் வந்து வேன்கோவர் வந்து ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வேன்கோவர் வந்து ரீச் ஆகிடுச்சு. அது வந்து பாருங்களேன், க்ளவுடெல்லாம் நல்லா அழகழகாக வந்து இருந்துச்சு. அவ்வளோதான், எங்களோட ட்ராவல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயுமே சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம என்ன கேட்டாலுமே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. நம்ம போய் கேட்டாலும் இப்போ குழந்தைக்கு இப்போ பால் பவுடர் வந்து நாங்கள் அங்கேருந்து வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கேருந்து போகிறப்ப வந்து இல்லை. அப்போ வந்து நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த க்ரீம் இருக்குது இல்லைங்களா, அந்த க்ரீம் வந்து ஒரு 3 க்ரீம் வந்து பால் பாட்டிலில் ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி கலக்கி அந்த மாதிரி தான் கேட்டோம் ஏர் இந்தியாவில். அவங்க வந்து நல்லாவே நாங்கள் கேட்குறப்பெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. குழந்தைங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பால் பவுடர் வந்து வாங்கிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், நாங்கள் வந்து வந்துட்டோம் திரும்ப. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் எல்லாம் அன்பேக் பண்ணது, என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை ஃபுல்லாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இங்கே கனடாவில் என்ன ரொட்டீன் போகுதோ அதுதான் இனிமேல் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் ஏர்லைன்ஸில் வந்து கிட்ஸ் மீல் வந்து இது பண்ணியிருந்தேன். கிட்ஸ்க்கு வந்து விளையாடுறதுக்கு ஏதாவது தருவாங்க, அதில் வந்து அந்த ஃப்ளைட்டோட இது வந்து தந்திருந்தாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.